ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்றதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அரிசிய 2 ஆர் 3 டைம் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப பாகு காய்ச்சிக்கலாம். 2 கப் அளவு மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு பாகு பதம் தேவையில்ல. வெல்லம் கரைஞ்சா போதும். இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு மூடிட்டு, விசில் போட்டுட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்க சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்ப சாதத்தை மசிச்சு விட்டுக்கலாம். இப்ப நம்ம காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. கிஸ்மிஸ் முந்திரிய வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10, 15 கிஸ்மிஸ் முந்திரிய சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை பொங்கல்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 3 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.